சென்னையில் 17வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். சென்னையில் 17வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். வணக்கம். இன்று 17வது நாளாக என்ன மாதிரியான போராட்டம் இடைநிலை ஆசிரியர்களால் நடத்தப்பட்டிருக்கு? காட்சிகள் ரொம்ப விசித்திரமா இருக்கே. அங்குள்ள சூழல் என்ன? தற்பொழுது கைது செய்யப்பட்டவர்கள் எங்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள்? விரிவான தகவல்கள் சாலமன். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 17 நாட்களாக இடைநிலை ஆசிரியர்கள் பல்வேறு இடங்கள்ல போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இன்று ராஜாஜி சாலையில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமர்ந்து சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால இந்த பகுதி முழுவதுமே ஒரு பரபரப்பான சூழலை ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு கோஷங்களிட்டு இவர்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக நேற்று போராட்டத்துல ஈடுபட முயன்ற போது இந்த சங்கத்தோட இடைநிலை ஆசிரியரோட சங்கத்தோட பொதுச் செயலாளர் உட்பட 5 நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு போலீசாரால் அவர்கள் கொண்டு செல்லப்பட்டனர். இந்த நிலையில இந்த மாநில நிர்வாகிகள் போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிர்வாகிகள் தாங்கள் காணவில்லை எனவும் அவரை உடனடியாக போலீசார் விடுவிக்க வேண்டும் எனவும் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களுடன் அவர்கள் தங்களது போராட்டத்துல ஈடுபட்டு வருகின்றனர். இதனால இங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டு உடனடியாக 500க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு குவிக்கப்பட்டு அவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். வலுக்கட்டாயமாக போலீசார் அவர்களை கைது செய்து குண்டுகட்டாக தூக்கி மாநகர பேருந்துல ஏற்றி அவர்களை ராயபுரத்தில் இருக்கக்கூடிய சமூக நல கூடம் மற்றும் திருமண மண்டபத்துல அடைக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. இதனால இந்த பகுதியில போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. முக்கியமான சாலை என்பதால இந்த சற்று போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. இதே போல பகுதி நேர ஆசிரியர்களும் போராட்டத்துல முன்னதாக ஈடுபட்டனர். அவர்கள் நுங்கம்பாக்கம் டிபிஐ அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 100க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் அங்கே பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் விசித்திரமாக நூதன முறையில போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடுகுடுப்பைக்காரர் போலவும் அது மட்டுமின்றி இறுதி சடங்கு செய்வது போலவும் நூதன முறையில அவர்கள் போராட்டத்தை ஈடுபட்டனர். அவர்களையும் போலீசார் கைது செய்து அருகில் இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சமூக நல கூடம் மற்றும் திருமண மண்டபத்துல அவர்களை அழைத்திருக்கிறார்கள். இதனால இந்த பகுதியில பெரும் பரபரப்பானது நிலவி வருகிறது. நன்றி சாலமன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.